அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மல்டிபர்பஸ் டிஎல்எம் ஒன்று செய்ய போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பாடத்தோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். 4 கலரில் 4 சார்ட் எடுத்துக்குவோம். ஒன்று மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். 22 × 40, லென்த்து 40, விரத்து 22, 1 சென்டிமீட்டர் ஓரத்தில் எடுத்துக்கோங்க. லைன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணி இது லாஸ்டில் பார்த்துக்கலாம். அடுத்த சார்ட்டு 19 × 38 சென்டிமீட்டர். இந்த ஓரத்தில் 2 சென்டிமீட்ரு இந்த பக்கம், 1 சென்டிமீட்டர் அந்த பக்கமும் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே அளவு எடுத்துக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்து வச்சுங்க. அடுத்தது 17 சென்டிமீட்டர் × 36 சென்டிமீட்டர். இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் எடுத்துக்கோ. ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்துக்கோங்க. அடுத்தது 14 × 34, 14, 34, 1 சென்டிமீட்டர் ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. முதல் சார்ட் எடுத்துக்கோ. 1 சென்டிமீட்டர் வருது இல்லையா, இதை அந்த ஃபோல்ட் பண்ண வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோ. அந்த மடிப்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோ. அந்த பக்கம் இருக்கிறது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோ. லைட்டாக டச் பண்ணிங்க. இந்த பக்கமாக முடிச்சு விட்டுக்குங்க. அடுத்தது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரில் பாதி ஃபோல்ட் பண்ண அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோம். இந்த 2 சென்டிமீட்டர் விட்டுருங்க, அதுக்கு கீழே இருந்து கட் பண்ணுங்க. அந்த ஃபோல்ட் மடிப்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு இதே மாதிரி கட் பண்ணணும். இந்த மடிப்பு வரைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மீதி பாதி பக்கத்தில் இதை ஃபோல்ட் பண்ணு. அந்த 2 சென்டிமீட்டரை விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ மடிச்சு விட்டுருங்க. இந்த பக்கமும் மடிச்சு விட்டுட்டு இதையும் அடுத்த சார்ட்டு 17 × 36 சென்டிமீட்டர் இருக்கு. இதையும் முதல் சார்ட் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபோல்டு வர வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பக்கத்தில் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுக்குங்க. எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு சார்ட்டு, இதுவும் அதே மாதிரி தான். இந்த 2 சென்டிமீட்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு முடிச்சு விட்டுக்குங்க. இது மாதிரி அந்த 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பிட் சார்ட்டாக எடுத்து
கட் பண்ணி வச்சுக்குவோம். இதே மாதிரி ஃபெவிகால் தடவி அந்த ஃபோல்டில் ஃபெவிகால் தடவி மடித்து விட்டு அந்த இந்த துணி சாட்டில் ஒட்டி விட்டுக்குவோம். இது மாதிரி 2 சைடும் ஒட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா சாட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து க்ரீன் சாட் மடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது, இந்த பக்கம் மாற்றி பண்ணணும். அந்த அடி பக்கத்தில் நம்ம உள்ளே விட்டு இழுக்கிறதுக்காக அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் அது மேலே வச்சு கட்டுறது. இது உள்ளே தான் வைக்கணும். இதை இப்போ லைன் பண்ணி கட் பண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அது உள்ளே நுழைஞ்சி வர்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு, எடுத்துடுங்க. சாட்டை வச்சு அது வெளியே வர மாதிரி இழுத்து பார்த்தாச்சு. இப்போ க்ரீன் கலர் சாட்டு ஃபோல்ட் பண்ண இடத்துல ஃபெவிகால் தடவி ஒட்டி எடுத்துக்கோம். அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் இடத்துல ஒரு சின்ன பிட்டு சாட்டை வச்சு ஒட்டி வச்சுடுவோம். அந்த 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது அடுத்த கலர் சாட்டில் இதை இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த அளவில் அந்த அளவு வச்சு பாருங்கள். உள்ள வெளியே வராத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுலேயே லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்சர்ட் பண்ணி பாருங்க. சரியா வரல, கரெக்டாக கட் பண்ணிங்க. 2 பக்கம் ஃபோல்ட் பண்ண இடத்துல ஃபெவிகால் தடவி இதையும் ஒட்டி எடுத்துக்குவோம். கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு இந்த க்ரீன் கலர் சார்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுப்போம். கரெக்டாக வந்துடுச்சு. ஒட்டியாச்சு. அடுத்து இதே 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சார்ட் எடுத்து இதையும் ஒட்டி எடுத்துக்கோம். கரெக்டாக அளவு வச்சு
கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்சர்ட் பண்ணி அடுத்த பெரிய சார்ட்டில் லாஸ்ட் சார்ட்டில் வச்சு ஒட்டி எடுத்துக்குவோம். அதே மாதிரி அளவில் இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி துண்டு சாட்டும் இதே அளவுக்கு ஒட்டி எடுத்துக்குவோம். வியூவர்ஸ், இந்த TLM எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன TLM வேணும்னு சொல்லுங்கள். நான் அது மாதிரி செய்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று இன்சர்ட் பண்ண இழுத்து விட்டோம்னா நம்ம TLM கோபுரம் வடிவத்தில் வரும். இது தமிழுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். திருக்குறளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, திருக்குறள் இதை வச்சு பண்ணியிருக்கேன். பாரதியார் நூறு குறிப்பு, ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.